இப்போ வர்ற எல்லா படமும், அதாவது இந்த தேர்தல் முடிவு வந்து விஜய் முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு வருகிற பெரும்பாலான படங்கள்ல நன்றி கார்டுக்கு முன்னாடி ஒரு கார்டு போடுறாங்க. அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் போடுறாங்கல்ல, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு கார்டு ஒன்று போடுறாங்க. அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு வந்து நன்றி அப்படின்ட்டு போடுறாங்க. எதுக்காக அந்த நன்றி ஒன்றும் புரியல. ஒருவேளை அவர் சென்சார் போர்டில் இருந்து சென்சார் கிளியர் பண்ணி கொடுக்குறாரா இந்த படங்களுக்கெல்லாம், அல்லது வேறு ஏதாவது நிதி உதவி கொடுக்குறாரா, அல்லது படப்பிடிப்பில் வந்து இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாரா, இல்லை படம் சுமூகமாக வெளிவரணுங்கிறதுக்காக தேட்டர் பிடிச்சி தராரா, ஒன்றும் புரியல. முதலமைச்சராக இருக்காரு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் நன்றி சொல்லிக்கங்க, அதை யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. அவரை போய் நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அல்லது கொஞ்சுங்க, இன்னும் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணுங்க, யாருமே வந்து தடுக்க போகிறதில்ல. சினிமாக்காரங்க எப்போ என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் புரிஞ்சதுனால யாரும் அது கேட்க போகிறதில்ல. ஆனால் படத்தில் எதுக்கு வந்து ஜோசப் விஜய்க்கு நன்றி நன்றின்ட்டு தொடர்ச்சியாக போடுறீங்க? பல படங்களில் இதை பார்க்குற ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதில் இந்த என்ன பேர் இது கான் சிட்டி, அந்த படத்துலையும் வந்து அதை பார்த்தேன். அப்போ தான் தோணுச்சு, எதுக்கு இதை போடுறாங்க, இவர் என்ன பண்ணார் இந்த படத்துக்குன்னு அவங்க நன்றி தெரிவிக்கிறாங்க. அது ஒன்று. அப்புறம் இந்த கான் சிட்டிலே வந்து இன்னொன்று பார்த்தேன், அது வந்து பழைய நினைவுகளை வந்து கலறி விட்டுச்சு. அது என்னன்னா, எந்திரன் படம் ரிலீஸ் ஆன டைம் இந்த உலகம் முழுக்க, நான் சொல்றது தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அந்த படத்துக்கான ரிலீஸ் செலிப்ரேஷன் எப்படி இருந்ததுங்கிறத இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஜய்க்கு ஏன் கார்டு போடுறாங்கன்றது ஒரு கடுப்புனாலும், இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான பதிவாக இதை நான் பார்த்தேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பல பேருக்கு அதுலேயும் வந்து இந்த ப்ரோஸு, அப்புறம் இந்த ஃபேமிலிஸு, இந்த மாதிரிலாம் சுற்றிக்கிட்டு தெரியுதுங்கள்ல, இதுங்களுக்கெல்லாம் வந்து அந்த 2010 காலம் ஒரு 16 வருஷம் தான். பட் 16 வருஷம்னாலே இதுங்கெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுச்சுங்க. அந்த 16 வருஷத்துக்கு முன்னே இந்த படம் எப்படிப்பட்ட அதிர்வலைகளை உலகம் முழுக்க ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒரு பதிவாக வச்சுருக்காங்க. நான் அதை உண்மையிலேயே ரசித்தேன். ஏன்னா அதையெல்லாம் நான் செய்தியாளராக முழுசாக பதிவு பண்ணேன். எப்படி தெரியுமா, யூஎஸில் ஃபஸ்ட்டு டிக்கெட் சேல் ஆகுது. முதல் டிக்கெட்டு எப்படி சேல் ஆகுதுன்னா, இங்கே உதயம் தேட்டர் வாசல்லேருந்து காசி டாக்கீஸ் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் வந்து கியூ நின்று டிக்கெட் வாங்கினாங்க. நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். உதயம் தேட்டரில் டிக்கெட் வாங்குற அந்த கியூவு காசி டாக்கீஸ் வரைக்கும் நீளுது. அப்படி ஒரு கூட்டம் இங்கே டிக்கெட் வாங்குது. கிட்டத்தட்ட அதற்கு நிகரான கூட்டம் அமெரிக்காவில் ஒவ்வொரு நகரத்திலும் வரிசையில் நின்று வாங்குறாங்க. எனக்கு அங்கிருந்து வந்து நண்பர்கள் வந்து வீடியோக்களாக எடுத்து அனுப்புகிறாங்க, இந்த வீடியோக்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி சேனல்லாம் இல்லை. யூடியூப் இருந்தது, பட் நம்மக்கிட்ட சேனல் இல்லை. அதனுடைய காட்சியில் வெறுமனே ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து தான் வந்து நம்ம இணையதளத்தில் நான் பதிவேற்றினேன். அப்படி ஒரு செலிப்ரேஷனை வந்து லைஃப்பில் ஒரு தமிழ் படத்துக்கு பார்த்ததே இல்லை. அந்த மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை அந்த திரைப்படம் உலகெங்கும் ஏற்படுத்துச்சு. அதை இந்த படத்தில் ஒரு பகுதியாகவே வச்சுருப்பாங்க. இங்கே எப்படி எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் தியேட்டர் செலிப்ரேஷன் வரைக்கும், பொது வெளியில் ஜனங்க பேசிக்கிற வரைக்கும் எப்படி வந்து இந்த படம் செலிப்ரேட் செய்யப்பட்டதுங்கிறத ஒரு பதிவாக வச்சுருந்தாங்க. பழைய மலரும் நினைவுகளை வந்து அது தூண்டி விட்டது. அதே நேரம் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை மனசில் வச்சுக்கிட்டு கடைசி கிளைமேக்ஸில் விஜய் படத்துக்கு FDFS ஒரு டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குற மாதிரி காட்சியை முடிச்சிருப்பாங்க. அது அவங்களுடைய அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிற ஒரு புட்சலித்தனம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான்.